பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த ஆன்மீகத்திலும் மக்கள் பசி தீர்க்கும் அன்னதான வேள்வி. கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றனர். அதன் ஒரு பிரிவாக மக்கள் பசி தீர்க்கும் அன்னதான வேள்வி என கொரோனா காலம் தொட்டு சாலையோர முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், துப்புரவு கட்டிட செக்யூரிட்டி தொழிலாளிகள், பொதுமக்கள் மற்றும் ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலதரப்பட்ட மக்களுக்கும் பசி தீர்க்கும் அன்னதானத்தை ஒவ்வொரு நாளும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு தொடர்ச்சியாக ஆன்மீகத்திலும் மக்கள் பசி தீர்க்கும் அன்னதான வேள்வி எனும் லட்சிய நோக்கத்தோடு கோவில் விழாக்களிலும் அன்னதானங்களை மக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை சௌரிபாளையம் அண்ணாநகர் பகுதியில் கடந்த 100 வருடங்களுக்கும் மேலாக காவல் தெய்வமாக மக்களை காத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ராஜவலம்புரி விநாயகர், கன்னிமார், ஸ்ரீ கருப்பராயன், ஸ்ரீ முனியப்பன் திருக்கோவில் திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு விழாவிற்கு வருகை புரிந்த 1000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பெரியோர், பக்த கோடி மக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம். கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதான விழாவில் கோவை ஸ்ரீராம் டைகஸ்டிங் நிறுவனர் முனியப்பன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் ரங்கராஜ், தேவராஜ், முருகேஷ், அசோக், மாசாணி கன்னியப்பன், ஸ்ரீனிவாசன், முருகன், பூசாரி மந்திரி, பழனிசாமி, கே. முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினார்கள். அன்னதான விழா ஏற்பாடுகளை அண்ணாநகர் AN பாய்ஸ் நிர்வாகிகள் கௌதம் குமார், முரளி, மதன், ராம், ரகுபதி, சூர்யா, கந்தசாமி, சஞ்சய் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். அன்னதான உணவை கோவை ஐயப்பா கேட்டரிங் நிறுவனர் முரளி அறுசுவையுடன் செய்து தந்தார்.